பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொள்கை. சரிங்களா? கொள்கையுடைய பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். கொள்கை என்றால் அகீதா. எப்படி சொல்லணும்? அகீதா. காஃப் அகீதா. ஓகே. மனிதன் எந்த விஷயத்தை மனதால் நம்புகிறானோ அதற்கு அகீதா கொள்கை என்று சொல்லப்படும். மனிதன் எந்த விஷயத்தை நம்ம மனசால நம்புறோமோ, பார்வையாலேயோ இல்ல ஒரு மனிதன் செஞ்சு கொண்டிருக்கிறான் அதனாலே நம்புறது மட்டும் இல்லாம மனதால் உள்ளத்தால் ஒரு விஷயத்தை நம்புறது கொள்கை, அகீதா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாம சரி இந்த ஆர்வம் முட்டக்கூடிய இதுலயே எல்லாமே விளக்கம் கொடுத்திருப்பாங்க. சரி, ஹதீஸ் பாருங்க. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் அமர்ந்திருந்தோம். அப்போது ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஈமான் என்றால் என்று கேட்க, அதற்கு நபி அவர்கள், நீர் அல்லாஹ்வையும் அவன் மலக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் மறுமை நாளையும் உண்மை என்று அறிந்து நம்புவதற்கும் மேலும் நன்மை தீமையாகவும் அதன் விதிப்படியே நன்மை தீமையாவும் அவன் விதிப்படியே நடக்கிறது என அறிந்து நம்புவதற்கும் ஈமான் என்று கூறப்படும். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்மளுடைய உள்ளத்திலிருந்து நம்புவது. சரிங்களா? இப்போ இந்த ஹதீஸுக்கு நம்ம ஒரு பேர் நம்ம முன்ன சொல்லியிருக்கோமா? இது எந்த ஹதீஸ்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது படிக்கும்போது இல்ல ஹதீஸே ஜிப்ரீல். ஹதீஸே ஜிப்ரீல். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேற ஒரு மனிதருடைய ரூபத்துல வந்துருவாரு. அதுவும் இல்ல அன்றைய நாள் அந்த மனிதர் புது மனிதர், வெளியூர் பயணத்திலிருந்து வந்திருக்காரு. ஆனா பயணத்துடைய களைப்பு எதுவுமே இல்லை. ரொம்ப பியூரான ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸோடு அழகான முறையில ரசூல்லாவை தேடி வந்து அவர்களுடைய முட்டிக்காலோடு இணைஞ்சு முட்டிக்காலோடு என்ன செஞ்சிருக்காங்க? அமர்ந்திருக்கிறார். பிஸ்மிகால் போட்டு உட்காருவோம் இல்லையா? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடத்துல எப்படி உட்காரணுங்கிற அந்த கண்ணியத்தை சொல்லி என்ன செய்யறாங்க? உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே தான் இந்த கேள்விகள்லாம் கேட்கறாங்க. 4 கேள்வி, அழகான கேள்வி கேட்பாங்க. ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, அதே போல கியாமத் நாள் எப்பொழுது வரும், இஸ்லாம் என்றால் என்ன. இந்த 4 கேள்வியும் கேட்கும்போது ஒரு கேள்விதான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 4 கேள்விக்கும் ரசூல்லா அழகான முறையில பதில் சொல்லுவாங்க, ஒரே கேள்வியை தவிர. கியாமத் நாள் எப்பொழுது வரும் அப்படின்ட்டு ஜிப்ரீல்னா யாருன்னு புரியுதுங்களா? மலக்குமார்களின் தலைவர், வானவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பணியாட்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அவர் பேர் தான் ஜிப்ரீல். அது அவருடைய பணி என்ன அப்படின்னு கேட்டா, தூதர்கள், அல்லாஹுடைய தூதர்கள்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க உலகத்துல. அந்த தூதர்களுக்கு வகி கொண்டு வருவது. வகினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறை செய்தி. இந்த குர்ஆன் முழுக்க இறை செய்தி தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 6666க்கு மேல இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே இறை செய்தி. அப்போ வஹீன் மூலம் தான் இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க? கேள்வி கேட்கறாங்க. அதில் முதல் கேள்வி ரொம்ப அழகான கேள்வி இதில் கொடுத்திருக்காங்க. ஈமான் என்றால் என்ன? இதுல நீர் அல்லாஹ்வையும், அல்லாஹ் நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோமா? ரசூல்லா பார்த்திருக்காங்களா? கிடையாது. இந்த உலகத்துல யாருமே இறைவனை பார்த்தது கிடையாது. ஆனால் நாம ஆமன்து பில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். அந்த வார்த்தை ரொம்ப உறுதியா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நேரமும் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம், அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க, நீ அதை சொல்லிட்டு சும்மஸ்தகீம், நிலைத்திரு, அதில் உறுதியாக இரு, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் என்பவன் மறைவானவன். அல்லாஹ் இந்த உலகத்துல சாதாரண அற்ப உடலை கொண்டோ அற்ப கண்களை கொண்டோ பார்க்க முடியாது. அதற்கான தகுதியும் அதற்கான வேலைகளும் அதற்கான நிறைய நன்மைகளும் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் செய்துட்டு தான் அல்லாஹ்வை நம்ம பார்க்க முடியும். அதே போலதான் மலக்குமார்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. மறைவான படைப்புகள்ட்டு பல படைப்புகள் இருக்கு. அதுல அல்லாஹ் நம்மளால பார்க்க முடியாது, மலக்குமார்களையும் பார்க்க முடியாது. நம்மளுடைய இப்போ வரக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை தவிர்த்து விட்டு அவங்க எப்போ வஃபாத் ஆனாங்களோ அதுக்கடுத்து சுப்ஹானல்லாஹ் யாருமே யாரை பார்க்கல? ரசூல்லாவை. அப்ப தூதராகிய ரசூல்லாவை நம்ம என்ன செய்யல? மனதால் உணர்ந்து ஏதோ நம்ம ஒரு சிற்றறிவை கொண்டு கற்பனை செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஓ, ரசூல்லானா இப்படிதான் இருப்பாங்களோ, அவங்க உயரம் இப்படிதான் இருக்குமோ, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய இது சொன்ன வச்சு நம்ம என்ன செய்யறோம்? சின்ன கற்பனை செஞ்சு வச்சிருக்கோம். ஆனா கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுடைய அழகும் அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய நளினமும் எல்லாமே நம்மளுடைய கற்பனைக்கு மேற்பட்டதாக இருக்கும். ஆக இது எல்லாமே மனதில் நம்புகிற அனைத்துமே அகீதா அப்படிங்கிறத நாம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இஸ்லாமில் கொள்கை மிக அவசியமானதாகும். மேலும் தீனுடைய அஸ்திவாரமே கொள்கையின் மீதே உள்ளது.
அப்போ மார்க்கத்துடைய அஸ்திவாரமே எதுல இருக்கான்? அந்த கொள்கையில ஒரு தூண் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. மார்க்கத்துடைய அஸ்திவாரம் இல்லைன்னா அந்த மார்க்கம் என்ன செஞ்சிடும்? பலகீனமாயிடும், ஆடி போயிடும், பலகீனமாயிடும். அதை சொல்லிட்டு இதன் காரணமாகவே எந்த ஒரு சமுதாயத்திலும் கொள்கை குழப்பம் ஏற்படுமானால் அவர்களை திருத்துவதற்காக அல்லாஹு தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். அனைத்து நபிமார்களும் தமது சமுதாய மக்களின் கொள்கையை சரி செய்து அதில் நிலைத்திருப்பதற்காக உழைப்பு செய்தார்கள். குர்ஆன் ஹதீஸிலும் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெள்ளத் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. உதாரணமாக ஏகத்துவம், அல்லாஹ்வின் உள்ளமை, தன்மைகள் மீது நம்பிக்கை கொள்வது, இறை வேதங்கள், இறை தூதர்கள், உண்மையாளர்கள் என நம்பிக்கை கொள்வது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்றும் அல் குர்ஆன் இறுதி வேதம் என்றும் நம்பிக்கை கொள்வது, மேலும் வானவர்கள், மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்வது முதலானவை ஓரிடத்தில் அல்லாஹு தஆலா கூறியுள்ளான். இந்த வசனத்தை போல அதுவும் சொல்லலாம். ஈமான் முஜ்மல் முஃபஸ்ஸல் இன்ஷா அல்லாஹ் நம்ம படிக்க போறோம். ஈமான் கொண்டார்களே, அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும், அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த வேதத்தையும் அவர்களுக்கு முன் வந்த மற்ற நபிமார்கள் மீது இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களை நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் எவர் அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் அவன் வேதங்களையும் மறுமை நாளை நிராகரிப்பாரோ அவர் வழி தவறிய மிக ஆழமான வழிகேட்டில் வீழ்ந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் முழுமையாக நம்புவதுதான் அகீதா. கொள்கை என்பது ஒரு அடிப்படை விஷயமாகும். அதில் கடுகளவு கூட கூடுதல் குறைவு இருக்கவே கூடாது. அதில் சிறிதளவு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். கொள்கைக்கும் அமல்களுக்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது. கொள்கை சரியில்லை என்றால் எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக ஒருவர் அல்லாஹ்வை ஏற்காமல் அவனுக்கு இணை வைத்து மாறு புரிந்தால், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வின் இறுதி தூதர் என்று நம்பாமல் அண்ணல் நபிக்கு பிறகு வேறு நபிமார்கள் வருவார்கள் என்று நம்பினால் அவர் எத்தனை பெரிய நல்ல அமல்கள் செய்திருந்தாலும் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வித பகரமும் நன்மையும் கிடையாது. இப்போ கொள்கையுடைய நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோமா? சுப்ஹானல்லாஹ். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம மற்ற மசாயில் படிக்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, இதை விட ஃபஸ்ட்டாக இருக்கிறது கொள்கை தான். கொள்கையில் நம்ம ரொம்ப உறுதியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதில் சின்ன தவறுகள் நடந்தாலும் சரி. இப்போது ஒரு மனிதர் வர்றாரு, அந்த காலத்தில் யூதர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் அவர்கள் யூதர்கள், காஃபிர்கள், ஷிர்கில் இணை வைப்பவர்கள்ட்டு பிரித்து நமக்கு சொல்லப்படுது. என்ன செய்கிறாருன்னா வந்துட்டு நான் உங்களை நான் நம்புகிறேன், அல்லாஹ்வையும் நான் நம்புகிறேன், ஆனால் உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு கொடுத்த வேதத்தை தான் நான் நம்பிக்கிறேன். அப்போ குர்ஆனை நம்ப மாட்டேன், அல்லாஹ்வை நம்புறேன், நபியை நம்புறேன் அப்படின்னு சொன்னா இந்த கொள்கையுடைய முழு இது வருமா? வராது. எல்லாத்தையுமே முழுமையா நம்பணும். இப்போ நாம இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன், இறைவன் இருக்கிறாங்கிறத நம்புறோம், அப்படிதானே? அதே போல இறைவன் எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? நம்ம வானத்தில் தான் இருக்கிறான். அவனுடைய சிம்மாசனம் அர்ஷ் குர்சியில இருக்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதெல்லாம் நம்மளுடைய கோட்பாடே கிடையாது. வானத்துல தான் இருக்கிறான். ஹைர். இப்போ நம்ம இறைவனை நம்புறோம், அல்லாஹுடைய தூதரையும் நம்புறோம், வேதத்தையும் நம்புறோம், குர்ஆனையும் நம்புறோம். ஆனால் குர்ஆனில் வந்த 25 நபிமார்கள்ல ஏதோ ஒருவரையோ இல்லை மொத்தமாகவோ இல்லை இதற்கு குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத், ஜபூர், இஞ்சில் இந்த வேதத்தை நான் நம்ப மாட்டேன். சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இது கொள்கையில பலகீனம். கொள்கையிலுடைய ரொம்ப உறுதியானது கிடையாது. கொள்கை முழுமை பெறாது. அப்போ அகைதா என்பது முழு இது. இஸ்லாம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும், என் சொர்க்கத்தில் முதல் அடி எடுத்து வைக்கிறது வரைக்கும் நாம் நம்பிதான் ஆகணும். விதியை நம்பணும், சொர்க்கம் நரகம் இருக்கிறதுங்கிறத நம்பணும், மார்ஷர் மைதானத்தை நம்பணும், விசாரணையை நம்பணும். எல்லாமே உண்டு, எல்லாமே நடக்கத்தான் போகுது அப்படிங்கிறத நம்பித்தான் ஆக வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இறந்தப்புறம் மண்ணோட மண்ணா மக்கி போயிடுவோம், நம்மளை எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான் அப்படின்ட்டு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் கொள்கையில் சந்தேகம், இந்த கொள்கையில் சந்தேகம் ஆயிடுச்சுன்னா முழுமை முஸ்லீமாக முடியாது. பேர் தாங்கி வேணா நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், முஸ்லீமாக இருந்துக்கிறலாம். ஓகே, ஹைர். எனவே நமது அமல்கள் இது வாசிச்சாச்சு இல்லை? ஓகே, சூப்பர். எனவே நமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், அதற்கு சிறந்த நன்மை கிடைக்க வேண்டுமானால் நாம் கொள்கையில் மிக உறுதியாக இருப்பதுடன் அதை நமது உள்ளத்தில் ஆழ பதிய வைக்க வேண்டும். பதிய வச்சுட்டோமா?
ஹாய் அல்ஹம்துலில்லாஹ். நல்ல ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. அகீதா கொள்கை, அதில் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு 4 இது இருக்குது. இதில் ஈஸி தான். முதல் கலிமா, இரண்டாவது கலிமா, ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல். கட்டாயமாக எல்லாரும் கம்பல்சரி அரபு பொருள் மனப்பாடம் பண்ணியே ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அதில் பார்த்தீங்கன்னா பாடம் 1 கலிமா தொய்யிபா கொடுத்துருக்காங்களா? எல்லாருக்குமே இது தெரியும். வாசிங்க பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். இதுல ஒரு சில பேர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலில்லாஹி, அது ரொம்ப முக்கியம். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கரெக்டாக சொல்லணும். சரியா? அல்லாஹுவை வாய் நிரம்ப சொல்லணும். அந்த ஹாவை இன்னும் நல்லா அழுத்தி தொண்டையுடைய அடிப்பாகத்திலிருந்து வரணும். அதே போல் ரா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு கரெக்டான உச்சரிப்பில் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். ரெண்டாவது கலிமா, கலிமா ஷஹாதத், அஷ்ஹது அல்லா இலாஹ நிறைய பேர் நம்ம திருந்திட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் என்னதுன்னா அஷ்ஹது அப்படி சொன்னோமா? கிடையாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லிடணும். பொருள் மாஷா அல்லாஹ். ஓகே, இது ரெண்டையுமே கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஈமான் முஜ்மல், ஈமான் முஃபஸ்ஸல். சரிங்களா? அதில் பக்கத்தில் மனப்பாடம் எழுதி வச்சுக்கோங்க. 4 இது கண்டிப்பாக மனப்பாடம். எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக கேட்பாங்க இன்ஷால்லா. அதனால் ஈமான் முஜ்மல் வாசி சொல்லித்தரேன், திரும்ப சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி. பொருள் வாசிங்க. மாஷா அல்லாஹ். பொருள் எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அழகானதாகவும் ஆழமானதாகவும் இருக்குது. அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டும் அவனுடைய பண்புகள்னா என்னது? சிஃபத். சிஃபத்னா சிஃபத் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவ்வளவுதான். அஸ்மால் ஹுஸ்னா தான் சிஃபத்துகள். பண்புகள்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்கிறான், பார்க்கிறான், மன்னிக்கிறான், பொருள் வழங்குகிறான், நேசிக்கிறான், விசாரணை செய்கிறான், எழுப்புகிறான், உயிர் கொடுக்கிறான், உயிர் எடுக்கிறான், இப்படி எல்லாமே சிஃபத் பண்புகள். சரிங்களா? ஓகே ஹைர். அதுக்கப்புறம் பண்புகளை கொண்டு முறைப்படி நாம் ஈமான் கொண்டேன், மேலும் அவனுடைய அனைத்து சட்டங்களையும் நான் ஏற்றுக்கொண்டேன். மாஷா அல்லாஹ். இதுதான் ஈமான் முஜ்மல். அதுக்கப்புறம் ஈமான் முஃபஸ்ஸல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன்து பில்லாஹி ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ குதுபிஹி நீட்டிடக்கூடாது. சரியா? வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி
வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். சரிங்களா? தமிழ் வாசிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அகீதாவை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறணும். அகீதானா விளக்கப்படுத்த தெரியணும். அகீதானா எந்த அளவுக்கு நமக்கு உறுதியானது, அகீதானா என்னங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும். மனதளவில் நம்புவது அனைத்தும் மனதளவில் நம்ம நம்பணும். செயலாலையோ முன்னாடி போவோம், ஒரு மரம் இருக்குது, ஏதோ ஒரு ஊரில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த ஊரில் அந்த மரம் இருந்துச்சுல்ல, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம முழுசாக ஒரு சொன்ன மனிதரும் சரி, அந்த மரத்துடைய அந்த இது கிளைகள் இப்படி இருக்குது, பழங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முழுசாக நம்புகிறோம் இல்லையா, அதுதான் அகீதா. முன்னாடி இருக்க மரத்தை காமிச்சு இந்த அக்பார் இந்த மரம் இதுதான் இப்படி அப்படின்னு சொல்லுது அகீதா கிடையாது. புரியுதுங்களா? அது முன்னாடி இருக்குது, அது நம்பினாலும் சரி நம்மளாட்டு கண்ணை முன்னாடி இருக்குது. சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, அல்லாஹுவை பார்க்கல, ரசூலை பார்க்கல, மலக்குமார்களை பார்க்கல. நன்மை தீமை கண்டிப்பாக அல்லாஹ்விடத்துலேருந்து தான் வருதுங்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நம்பணும். அதுதான் அகீதா. அதனால எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அடிக்கடி அந்த ஆர்வம் மூட்டக்கூடிய சில விஷயங்களை படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்குலாம் வராது, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே ஃபைன். எப்படி அகாயிது பன்மை, அகீதாவுடைய பன்மை அகாயிது கொள்கைகள்.